நேத்து சொன்னதுல மாப்பிள்ள உண்ட கண்ணு ஓடிட்டாரு. பரவாயில்ல, அவனும் நல்லவனாதான் தெரியுதான். நல்லவனா இருக்க போய் தானே அப்பட்ட சொல்லிருப்பாருங்கல்ல. அப்பா என்ன இன்னும் சொல்லாம இருக்காரு? நம்மள என்ன பாடுபடுத்தினாரு, மாப்பிள்ள பாக்கணும் எடுக்கணும் ரெடியாகு அப்படி இப்படின்னு. நம்ம அப்பாவை போட்டு இது பண்ண வேணா. அப்பா வரட்டு சோகமா மூஞ்சி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். பொண்ணியா கொக்கண்ணா? யாருக்கிட்ட என்ன மாப்பிள்ளையா பாக்குறீங்க? எம்புடு தூரம் சொல்றதுக்கு? நீங்க நினைச்சா ஒரு மாப்பிள்ள பாப்பீங்க, வேண்டாம்னா இன்னொரு மாப்பிள்ள பாப்பீங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டதுக்கு நாங்க என்ன தலையாட்டி பொம்மையா? அதெல்லாம் இந்த பொண்ணிட்டு நடக்காது. எனக்கு என் சரவண அத்தாதான். அவரே எப்படி இருந்தவரை கல்ல கரைய வச்சாப்ல கரைய வச்சு இம்புட்டு தூரம் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, அம்மா வராங்களே, சோகமா இருந்த மாதிரியே இருப்போம். பாவம் பொண்ணி மனசே சரியில்லாம இருக்கா. அது பொண்ணு பாத்துட்டு போனவரும் பதில் ஒண்ணும் சொல்லல. சொன்னாங்களா என்னமோ, இவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. பொண்ணு பாக்க வரதுக்கு முன்னாடி குதின்னு குதிச்சுட்டு கிடந்தாரு. இப்ப என்ன வாயே திறக்காம இருக்காரு? வரட்டும் மனசேன், இன்னைக்கு கேப்போம். பொண்ணி டிவி ஏதாச்சும் போட்டு பாக்க வேண்டியதானே? ஏன் அமைதியாவே ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? ஏமா நீயே இப்படி கேக்குத? உனக்கு நான் சொல்லிதான் எல்லாம் தெரியணுமா என்ன? சரிம்மா, காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, காப்பி தான் வேண்டாம். மனசுக்குதான் ஒரு மாதிரியா இருக்குது. ஏங்க நீங்க வெளியில போனீங்க? நான் இங்க மேக்கி வெளியே போனேன். மொட்டை மாடி நின்று கொஞ்சம் காத்து வரலாமேன்னு. ஆமா, நேத்து பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, அவங்க எதுவும் சொன்னாங்களா என்ன? அவங்களா? அவ ஒன்னும் சொல்லலையே, பாத்துட்டு போனாங்க அப்படியா? நின்னு போன போட்டு கேட்கேன். அவதான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்ல மாதிரி இல்ல. நாளை போட்டு கடத்த கூடாது எதுவும். நானே போன போட்டு கேட்கேன். இல்ல தரகருக்கு முதல்ல அடிச்சு கேட்போம். தரகர்கிட்ட தான் சொல்லிருப்பாங்களே. அந்த போன இருக்காமாச்சி, தரகர்கிட்ட போன போட்டு கேட்கட்டு. இல்ல பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, அதுக்கு பதில சொல்லணும் கொஞ்சமும் இது வேணா? நேத்து குடும்பத்தோடு வந்தாங்களே, தரகருக்காவது போன் போட்டு சொல்லணும்னு வேணா? சரி, நேத்து காலையில பாத்துட்டு போனாங்க, நேரம் எம்பிட்டு நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு கேளுங்க. ஹலோ, தரகர் தானே? நான் தான் பேசுறேன். ஆமா, நேத்து பொண்ணு பக்க அனுப்பி விட்டே இல்ல, அவங்க ஏதாவது சொன்னாங்களா? வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாம் புடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பதில் ஒன்னும் சொல்லல. நீங்களும் கூட வருவீங்கன்னு பார்த்தா நீங்க வேற ஒரு சொல்லியே போறேன்னு போயிட்டீங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? போன் எதுவும் போட்டாங்களா? ஐயோ, அவங்க வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, எப்படி சொல்ல? எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. சரி, அவங்க சொன்னாதானே நம்ம சொல்ல போறோம். என்ன, அவங்க எனக்கு பாத்துட்டு போனாங்கல்ல, அவளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடிய ஐடியா இல்லையா, 2 வருஷம் ஆகுமா, அதான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல டென்ஷன் ஆகுங்க. என்ன 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாமா? 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண முடியுமே? எடுத்துட்டு வரா எனக்கு பொண்ணை பார்த்துட்டு புடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது என்னையா பேச்சு? நல்ல ஆளுகளே நீங்க இங்க அனுப்பி விடணும். ஏதோ உண்மத்தை கூட்டு வந்திருக்கீங்க. என்ன 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 கோபப்படாதீங்கண்ணே, உங்கள்ட்ட சுத்தி வச்சு பேச ஒரு மாதிரியா இருக்கு. நேரடியாவே சேர்த்து சொல்லியிருந்தேன். உங்க பொண்ணை உங்களுக்கு பிடிக்கலையா, வேற ஏதோ கொஞ்சம் நல்ல சம்பந்தமா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லல. நானும் கேட்டேன், பிள்ளைக்கு என்ன நல்லா தானே இருக்கு, குடும்பம் நல்ல குடும்பம் தான் சொன்னேன். அவங்க இல்ல வேண்டாம் நல்ல பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற எதுவும் எனக்கு அவங்கள்ட்ட கேட்கணும்னு தோணலனே, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தரகரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல ஆளுல சொல்லி விடுங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பட்ட ஆளுங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்களோ? வேற வீட்டில நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பிள்ளைக்கு என்ன குழவு, என்ன குறைய கண்டா அவன் வந்தவன் நல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு அணில் கூட்டும்பி அணில் கடிச்சு போய் முடிய வச்சுக்கிட்டு என் பிள்ளைய பிடிக்கலையா இந்த முஞ்சுக்கு? சரிங்கண்ணே, கோபப்படாதீங்கண்ணே, நல்ல குடும்பம் தான் அவங்களும். ஏன் இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. வேற நல்ல சம்பந்தம் தான் நான் சொல்லுதேன். நீ சம்பந்தமே சொல்ல வேண்டாம். உனக்கு சொன்னதே தப்பா போச்சு. நல்ல குடும்பத்தை சொல்லி விடுவேன்னு பார்த்தா இப்படி கொண்டு விட்டுருக்க. வைப் முதல்ல போன. நீ பொண்ணை பாரு, மாப்பிளைய பாரு, இந்த பக்கம் வந்துடாத. அப்பாட, நம்ம போட்ட பிளான் சக்சஸ். என்னங்க என்ன சொல்றாரு அவரு? நம்ம பிள்ளை பிடிக்கலையா? இவன் சரியான கூம்பிட்ட பயிலா இருக்கான். இவன் தெரியாமலே சொல்லிவிட்டேன். நல்ல தரகரு நல்ல மாப்பிள்ளை பொண்ணா பாத்து கொடுப்பாருன்னு சொன்னாரு ஒருத்தர். அதை நம்ம இல்ல விட்ட சொன்னேன். நல்ல குடும்பமா அனுப்பிடுவாருன்னு பார்த்தா பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாம். கல்யாணம் கேட்டேன், நீங்களா மாப்பிள்ளை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னத்தான் மாப்பிள்ளை பாத்தீரு? என்ன மாப்பிள்ளைய பாத்தீரு? பிள்ளைய அழ வச்சுக்கிட்டு அவனை கல்யாணம் உங்கள்கிட்ட கேட்டாரா? ஒழுங்கான மாப்பிள்ளைய பாக்காத பாருங்க, இல்ல பேசாம இருங்களேன். சும்மா இருக்கிற பிள்ளைய சொரண்டு விட்ட கதையா இருக்கு. இம்மா நான் நம்ம பிள்ளைக்கு நல்லது செய்திருந்தேன் நான் பார்த்தேன். இப்படி நடக்கும் நான் என்ன கண்டேன்? அவன் கிடக்கா கூட்டு போய. நீ அழாத புண்ணி. அவன் ஏதோ கூட்டு போய் வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிட்டான். நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. அவன் கிடக்கா அவன். நான் பாக்குறேன் உனக்கு அழகான மாப்பிள்ளையா, ஜமீன்தார் போல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். இவன் என்ன மாப்பிள்ள? இவன் ஆணில் கருணை முடிய வச்சுக்கிட்டு கரிச்சட்டிய மூஞ்சில் அட்டின மாதிரி இருந்துகிட்டு அவன் என் பிள்ளைய குறைச்சிருக்கானோ பாரு. இந்த சில்லா கலெக்டர்னாலும் நல்ல மாப்பிள்ளைய நான் இருக்குதேன். நீங்க மாப்பிள்ளை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். நீங்க மாப்பிள்ளைய இப்போதைக்கு ஒண்ணு பார்க்க வேணாம். கொஞ்ச நாள் போகட்டு. வாட்டா நல்ல மாப்பிள்ளைய பாக்கணும். இது என்னத்த? சரிம்மா பொண்ணி, அழாதம்மா அழாத. சரி விடு, அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க குடுப்பன இல்ல, அம்புடுதியா. ஏன்பா நான் என்ன நீங்க சொல்ற மாப்பிள்ளைய கழுத்த நீட்ட மாட்டேன்னா சொன்னேன். ஏன் இப்படி மாப்பிள்ளை எனக்கு பாத்தீங்க? நல்ல மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதுதானே? ஏன் நான் அம்பிட்டு அசிங்கமா இருக்கேன்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு நினைக்க சங்கடமா இருக்கு.
சரிம்மா பொண்ணி அழாதம்மா. ஒரு முட்டா பைய சொன்னானே நல்ல சம்பந்தம் நினைச்சா அவங்கள வர சொன்னேன். அவ இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு பார்க்கல. சரிதா விடு, அழாத. பிள்ளைக்கு காப்பி இப்ப ஏதாவது போட்டு கொடு. போங்க பொன்னி, அழாதம்மா. பாவம் அவ பாட்டு இருந்தா மாப்பிள்ளைய பாக்கேன் பொண்ணை பாக்கேன்னு பிள்ளைய சங்கடப்படுத்திட்டீங்களா? இங்க பாருங்க, உங்கள்ட்ட மாப்பிள்ளைய பாக்காதீங்க வைக்காதீங்க நான் சொல்லவே இல்ல. நல்ல மாப்பிள்ளையா நல்ல குடும்பமா பாருங்க. அவ ஆத்தாக்காரிய பாத்தீங்களா? சுடிதாரும் போட்டுக்கிட்டு 56 வயசு இருக்கும், தலைமுத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சுடிதார் போட்டுட்டு வரா. சுடிதார். சரிம்மா ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. காப்பி இல்ல ஒண்ணு இல்ல, போங்க. ஐயோ பொன்னி, நீ எவ்வளவு பெரிய நடிகை ஆயிட்ட. வீட்டுல எப்படி நடிக்கிற? வேற என்ன, இப்படி எல்லாம் நடிச்சாதான் வீட்டுல நடி சமாளிக்க முடியுது. உண்மையை பேசினா யாரு நம்புதா? நடிச்சுதான் காலத்தை ஓட்டணும்னு இருக்கு நமக்கு. அப்பா இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த பையனும் நம்ம சொன்ன மாதிரியே சொல்லிட்டான். இனி அப்பா கொஞ்ச நாளைக்கு நமக்கு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாரு. அப்பாடா, இன்னும் கூடிய சீக்கிரம் மாரியத்தானே கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஜாலி ஜாலி. ஜாலி மூல இருக்கேன். ஒரு பாட்டு கேட்போம், இந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டு கேட்போம். ரேடியோல என்ன பாட்டு போட்டிருக்கேன்னு பாக்கலாம். மல்லே வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் இப்போ வர போற, மச்சான் இப்போ வர போற, பத்து தலை பாம்பா வந்து முத்து தர போற. சொப்பனத்தில் மட்டும்தான் சந்திச்சான். இப்போ வர போற மச்சான். ஹை, நமக்கு எந்த பாட்டாதான் போட்டிருக்காங்க. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, மச்சான் இப்போ வர போற. ஐயோ மச்சான் சொன்னா ஞாபகம் வருது. அத்தனை போய் பார்க்கவே இல்லையே, 2 நாள் ஆச்சு. சரி, இந்த சந்தோஷத்தோடி அத்தனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு வீட்டுல விசேஷம் இருக்கியா? என் மவனே எங்கய்யா போன? முருகேசா, இப்படினா நீ இல்லாம இந்த வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தது இல்லையா? நாளைக்கு நீ இல்லாம ஒரு விசேஷம் நடக்க போகுது. ஒரு மூத்த மவனுக்கு நிச்சயம், கல்யாணங்களே போகுது. புது மருமவோ வர போறா. இதுக்குள்ள நீ வீடு வருவியா? ஐயா எங்கிட்டயா இருக்க? வந்துறியா வீட்டுக்கு? இந்த அம்மாவை தேடலையா? பொண்டாட்டி பிள்ளைல தேடலையா? எங்கிட்டயா போன? என்ன இருந்தாலும் மனசுல இது ஆதலாக்கிட்டு வந்துடுறியா? பாவம் காமாச்சி, அவளுக்கு மனசுல இவ்வளவு வேதனை இருக்கும். நம்ம புருஷன் இல்லையே, புருஷன் தானே எவ்வளவு நல்லா நடத்துவாரு வைப்பாருன்னு அவளுக்கு எம்பிட்டு பாசம் இருக்கும். வந்துடுறியா? எங்க இருந்தாலும் அத்தான் இப்படியும் வீட்டுலதான் இருப்பாரு. அத்தானை பார்த்து ஜாங்கிரிய கையில கொடுத்து அத்தான்ட்ட எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அத்தான் எனக்கு இன்னும் சமாளிக்க முடியாதுதான். அதனால சீக்கிரமே மாரியத்தானே கல்யாணம் முடிஞ்சோன்னே நம்ம கல்யாணத்தை பேச ஆரம்பிச்சிருத்தான். சீக்கிரமே நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அவர்கிட்ட சொல்லணும். பாவம் என்ன இருந்தாலும் நேற்று நம்மள மாப்பிள்ளை பக்கம் வந்துடும். பாவம் தானே, மனசுல எவ்வளவோ ஆசையை வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. நம்ம பேசினதும் அவர்கிட்ட தப்புதான். இனியும் இதே முதலும் கடைசியுமா இருக்கட்டு. இனி யாரையும் நம்ம இப்படி பண்ணக்கூடாது. கடவுளே, அந்த சந்தர்ப்பமும் எனக்கு அமையக்கூடாது. அது கடையில எனக்கும் என் அத்தனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடணும். இது என்ன கால் மாட்டுக்கிட்ட சத்தம் கொடுக்காமிக்க? ஏ பொண்ணி, என்ன வந்தவ சத்தம் கொடுக்காமிக்கியே? என்ன இம்புட்டு நாள உனக்கு ஆங்கல? இம்புட்டு நாள என்ன வெள்ளாயில வச்சு வெளுத்துட்டு இருந்தாங்க? கால் அடியெல்லாம் பட்டாடியே சரியாயிடுச்சா? அப்பு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. இந்தா இந்த ஜாங்கிரியை சாப்பிடு. என்ன கேட்ட? ஆமா ஆமா, என்ன வெள்ளாயில வெளுத்துட்டு தான் வந்தாங்க. இப்போ மாட்டாங்க. அதான் ஓடியே வரேன் உங்களை பாக்குறதுக்கு. நல்லா வாய் பேச படிச்சுக்கிட்டடி பொண்ணி. உங்க அத்தாக்காரி என்ன பண்ணுதா? என்ன அடியெல்லாம் பட்டுக்கிட்டுன்னு சொன்னானே சரவணே, பரவாயில்லையா? சரியா போச்சா? ஆமா ஆமா, நமக்கெல்லாம் அந்த அடிப்படது பொங்கல் சாப்பிட மாதிரி சட்டுன்னு வரும் சட்டுன்னு போயிரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, என்ன வீட்டுல யாரும் இருக்காங்களே? இருக்காளே, இவ்வளவுதான் இருக்காங்க. ஏ காமாச்சி, பூமாரி, இந்த பொண்ணு வந்திருக்கா. என்னடி கையில தட்டுல நிறைய இனிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்க? என்ன எதுவும் விசேஷமா என்ன? ஆமா, ஏன் விசேஷம் இருந்தாலும் கொண்டு வரணுமோ, இல்லாட்டி கொண்டு வரக்கூடாதோ? என்ன அண்ணியாரே, எப்படி இருக்கீங்க? பார்த்து எம்புட்டு நாளாச்சு. ஊர்லதான் இருக்கீங்களா இல்ல வெளியூர் எங்கிட்டும் போயிட்டீங்களா? சொல்லுவடி சொல்லுவ. இந்த வார்த்தையை நான் கேட்கணும். நீ ஊர்லதான் இருக்கியா இல்ல வெளிநாடு என்னமோ போயிட்டு வந்துட்டியா? ஆளே மாறி போயிருக்கியே என்ன? ஆளெல்லாம் ஒண்ணு மாறலப்பா, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் எங்க நடை உடை பாவனையை மாத்திரம் மாத்திக்கிட்டோம். ஏன் இந்த நட உட பாவனையில மாத்திக்கிட்ட தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பொண்ணி, நான் தான் காலேஜ்ல சேர்ந்திருக்கேன்ல, படிக்க போகணும். இன்னும் ஒரு 10 நாள்ல காலேஜ் திறக்காக. அண்ணனுக்கு நாளை நிச்சயம் முடிஞ்சு 1 வாரம்னு சொன்னாங்க. 1 வாரத்துல காலேஜ் திறக்க போறாங்க. அதான் இப்படி எல்லாம் துணி போட்டு போனா தானே நல்லா இருக்கும். அதான் அண்ணன் இன்னைக்கு மாறி
சுடிதார் எடுத்து கொடுத்துச்சு, ஒரு 10 சுடிதார் எடுத்து கொடுத்துச்சு. அதான் ஒவ்வொன்னா போட்டு பழகுதேன். இல்லையே, எங்கேயும் இடிக்குதே. நீ எல்லாம் காலேஜ் போற ஆளே கிடையாது. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கே அந்த அழுத. நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு, அதையும் மீறிதான் உங்க அண்ணன் கொண்டு சேர்த்தாக. காலேஜுக்கு போறேன்னு சொல்லுதியே, என்னமோ இடிக்குது. ஆமா இடிக்குது. ஏன் நீயும் இப்படிதான் இருக்க, சரவணனும் இப்படிதான் இருக்கான். 2 பேரும் எதுல ஒத்து போகுதோ இதுல நல்லாவே ஒத்து போகுது. படிக்கதான் போறேன், வேற எதுக்கு போவாங்க காலேஜுக்கு? படிக்கிறது ஒரு குத்தமா? சரி சரி சரி, படிக்கிறது நானும் பார்க்க தானே போறேன். சரி இந்தா, அம்மா பலகாரம் செய்தது கொடுத்து விட்டுச்சு. இம்புட்டா பண்ணாத, இப்பதான் புரியுது நீ ஏன் இப்படி ஊதி போய் இருக்கேன்னு. இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டா பருக்காம பின்ன என்ன செய்வியா? அடியே, ஒழுங்கா வாயை மூடிட்டு இருந்துக்கோ. ஆமா, யாரையும் காங்கல, எல்லாரும் எங்க? அதை ஏன் கேக்குற பொண்ணி, நாளைக்கு அண்ணனுக்கு நிச்சயம்ல. கண்டிப்பா வந்துரு. அதான் நிச்சயத்துக்கு என்னமோ பூவு கீவெல்லாம் தட்டுல வைக்கிறதுக்கு வாங்கணும்ல, அதான் சரவணனும் அம்மாவும் போயிருக்காங்க. சே, சரவணத்தானே பாக்கல, ஆசைடி வந்தோம். சரி அப்புறமா பாத்துக்கலாம். எங்க போயிட போறாரு? நாளைக்கு கண்டிப்பா வரணும் நிச்சயத்துக்கு. ஏதாவது சொன்னேன்னா பாத்துக்கோ. நிச்சயத்துக்கு கண்டிப்பா அத்தை மாமா எல்லாரும் கூட்டிட்டு வந்துருன்னு. யாரு? அத்தை. அத்தை சரி, மாமா வருவாரு. எங்களையே விடுதாரா என்னன்னு தெரியல. நான் எப்படி வந்துருவேன்ப்பா. பொன்னி, நாளைக்கு நிச்சயமா மாரிக்கு கண்டிப்பா வந்துருத்தா? நான் கண்டிப்பா வந்துருவேன்ப்பா. சரி இந்தா ஸ்வீட்டு சாப்பிடு. சரி நான் அப்புறமா வரேன்.